உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. அந்த பாட்டு இருக்குல்லே, அந்த பாட்டுலே தான் வரும். நல்ல தமாசான ஆளாதான் இருக்கீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லே, பொண்ணே பாத்துக்கிட்டே இருக்கேன். அவங்க சைட்ல தான் உத்தரே இல்லை. இந்த மாதிரி தங்க செலவு மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் தான். எப்பா நீ தள்ளியே உட்காருப்பா, விட்டா நீ காவேரி கழுத்துலயே தாலி கட்டிடுவ போல இருக்கே. ஊன்னு சொன்னா கட்டிட வேண்டியதுதான். சேட்டு, வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க யாராச்சும் கேட்டிருந்தா உன்னை இங்கேயே கொன்னு போட்டிருப்பாங்க. சரி, இந்த புடவை என்ன? இந்த புடவையா? இது நம்ம ராஜாதி ராஜா படத்திலே நதியா கட்டின புடவை. तुम सारी पहना ना. देखिए, மாமாவும் பொண்ண கூடு ஆமா சொல்லிக்கூடு, இது சாமி போட்ட முடிச்சு அது தாண்டா மூணு முடிச்சு. கேசா ஹே? ஸ்டாப் 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 ஸ்டாப். என்ன? டேய் ஏன்டா நீ வேற இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும்போது குறுக்க வர? உனக்கு என்ன பிரச்சனை? என்னமோ அந்த கதை உனக்கு தெரியாத மாதிரி ஓவரா சவுண்ட் விடுற. அவ கேட்டாலாவது ஒரு நியாயம் இருக்கு. உனக்கு தான் இந்த கதை ரொம்ப முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் ஏன் பொங்குற? போடா ஞான சுனி. என் அண்ணன் காதல் கதை இருக்கே, அதை எத்தனை வாட்டி கேட்டாலும் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும், போரே அடிக்காது. நீ சொல்லுனா அவன் கிடக்குறான். மலேமா, நீங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போல. பின்ன என் அண்ணன் லவ் ஸ்டோரினா சும்மாவா? நீயும் கேளு, செம்ம ஜாலியா இருக்கும். ஏண்டா, நீ எதுக்கு இப்ப கதையை பாதியில நிறுத்த சொன்ன? ஆமால, எதுக்கு நிறுத்த சொன்னேன்? இவரு தானே சொன்னாரு எல்லாரும் சேர்ந்து ஊர் விட்டு துரத்தி விட்டாங்கன்னு. அப்புறம் எப்படி இவருக்கு புடவை கிடைச்சது? அது ஒரு குட்டி கதை. கதைக்குள்ள கதையா? சரி, ஓகே. அப்ப அதை விட்டுட்டு போனா எப்படி எங்களுக்கு ஃப்ளோ கிடைக்கும்? அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஒரு சேட்டு ஒருத்தர் இருந்தாரு, ஜவுளி கடை வச்சுக்கிட்டு. சேட்டு 3 மணி நேரம் தான். சேட்டு, வெறும் 3 மணி நேரம். ஒரு 20 புடவை வாடகை கொடு. அதெல்லாம் முடியாது தம்பி. மொத்தமா வாங்குறதுனா சொல்லுங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். யோ சேட்டு, இதுல என் வாழ்க்கையே அடங்கிருக்கியா? கொஞ்சம் பார்த்து பண்ணியா? முடியாது முடியாது. என்ன சேட்டு, எங்கிருந்தோ வந்து இங்க தொழில் பண்ற, உனக்கெல்லாம் நாங்க எவ்வளவு உதவியா இருக்கோம். இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன்றிய. இங்க பாரு, நீ மட்டும் இப்ப இந்த 20 புடவை வாடகை கொடுத்து பாரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 10 புடவை நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பேன். நீ எப்போ புடவை வாங்குவ? எனக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல. கல்யாணமா? உனக்கா? நீ குடுக்குற புடவைய வச்சுதான் என் கல்யாண கனவே இருக்கியா. பார்த்து பண்ணியா? ஏன் சேட்டு, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது கல்யாணம் ஆகணும்ல. அட்லீஸ்ட் அத மனசுல வச்சுக்கிட்டாச்சும். ஏய், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் உனக்கு புடவை கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க பக்கத்துல எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு செட்டு, அத புடவை தானன்னு சொல்லுவாங்க. என்னடா? ஆமா. அத 4 பேருக்கு செஞ்சா கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுமா. நீ கூட உன் பொண்ணுக்கு வேற எந்த மாப்பிளையும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, நீ மட்டும் இந்த உதவியை பண்ணு, உடனே உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும். அப்படியா? சரி, எந்த கோயிலு? எந்த கோயிலு? புடவையம்மன். புடவையம்மன் புடவையம்மன் நம்ம ஊர் பக்கத்துல தான் இருக்கு. நானே உன்னை கூட்டு போறேன். கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். 100% கூட்டு போறேன். நீ புடவைய மட்டும் கொஞ்சம் வாடகை கொடுப்பா. எவ்வளவு வாடகை செட்டு? ஐயோ, தானம் கொடுக்கறதுக்கு வாடகை வாங்க கூடாது தம்பி. ஓ ஓ ஓ, சரி சரி, நீ கவலையே படாத. சீக்கிரமே உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். என்னைய கேடின்னு உங்க அண்ணன் சொல்லுவாரு. இது பண்ணாத கேடித்தனை எல்லாம் பண்ணிட்டு என்னைய கேடின்னு சொல்றது. எங்க அண்ணனே இது நல்ல மூட்ல கதை சொல்லுது. மாமா, இப்ப டவுட் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் காவேரிய கண்டவர்கள் சொன்னதுண்டா, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டேன் கண்களுக்குள் பள்ளி கொண்டேன். ஏப்பா, உன் பேர் என்ன?
பேரு என் பேர் ஐயோ அதை மறந்துட்டேனே. லால் சந்திரலால். நம்ம ராஜஸ்தான்ல இருந்து வரான். நீ புடவை விக்கிறியோ இல்லையோ நல்லா கூத்து கட்டுறப்பா. மெட்ராஸ் பக்கம் போனேன்னு வையி சினிமாவுல நடிச்சு பெரிய ஆளா வரலாம். காவேரி உனக்கு பிடிச்ச புடவைய எடுத்துக்காத்தா. பேட்டிக்கு இந்த புடவையே ரொம்ப அழகா இருக்கும். இதுல பேட்டி இந்த புடவை நல்லா இருக்குல்ல? மேலே வச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு இந்த புடவையை தான் கட்டிக்கணும். இவன் கதாநாயகன் கணக்கா நடிக்கிறான். நம்ம பொண்ணு என்னன்னா கதாநாயகி கணக்கா அவனையே பாத்துட்டு கிடக்கு. ஏ பிள்ளை காவேரி, இங்கிட்டு வாத்தா. விட்டா அந்த புடவைக்காரன் கூடயே ஓடிடுவ போலயே. உங்க அப்பா வர எங்களை பாத்துக்க சொல்லிருக்காரு. வாத்தா இங்கிட்டு. ஐயோ கைய பிடிச்சுக்கிறாங்களே. இது ஆனந்தனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள கொன்னுடுவானே. இவ்வளவு நேரம் சிரிக்க வச்சவன் இப்ப அழ வச்சிருவான் போல இருக்கே. ஏ புள்ள காவேரி இங்க வாத்தா, கைய விடுறி. ஏ காவேரி, என்ன பண்ற? யார் அவன்? மச்சான் எஸ்கேப் ஆயிடுறா. டேய் யாரா நீ? ஏய் நில்றா. வா. எங்க ஏய் காவேரி, இல்ல காவேரி. மாமா காவேரி ஓடுறா. காவேரி ஓடாத நில்லு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஓடுறா ஓடுறா. ஏய் இல்லடா. சீக்கிரம் போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.